vy பாரு கீழ் நோக்கியே இருக்கு. அது எப்பயுமே கீழ் நோக்கி தான் இருக்குமா சார்? இல்லை, இங்கே பாரு ஃபர்ஸ்ட் நீ தூக்கி போடும்போது இட் இஸ் டுவர்ட்ஸ் த டாப் அண்ட் இந்த vx பாரு சேஞ்சே ஆகாது. ஃபுல் அனிமேஷனும் பாரு எக்ஸ் காம்பனன்ட் டஸ் நாட் சேஞ்ச் அட் ஆல். அதை நீ நல்லா மைண்டில் ஏற்றிக்கோ. நீ ஒரு பொருளை தூக்கி போடுறீங்கன்னா எக்ஸ் காம்பனன்ட் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, ஏன்னா எதுவுமே வேறு எதுவுமே அது மேலே ஆக்ட் ஆகலை. ஸோ திஸ் இஸ் அன் ஈக்குவேஷன் ஆஃப் அ பாரபோலா. அவ்வளோதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? திஸ் இஸ் அன் ஈக்குவேஷன் ஆஃப் அ பாரபோலா. தஸ் த பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் இஸ் பாரபோலிக். இப்படி இருக்குல்ல, அது வந்து இஸ் பார்ட் ஆஃப் அ பாரபோலா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ மேக்ஸிமம் ஹைட்டுக்கு எப்படி நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும்? ஒரு வாட் இஸ் இட், ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகேவா? மேக்ஸிமம் ஹைட்னா யோசிச்சு பாருவா. அது vx ஈக்குவல் டு v cos theta, vy ஈக்குவல் டு v sin theta தான் இங்கே எழுதியிருக்கும். டோன்ட் வரி அபவுட் தட், தட் இஸ் v sin theta. ஓகேவா? இப்போ 2D மோஷன். ஓகேவா? என்னது மோஷன்? என்ன பிளேன்? நான் சொன்னல ரெண்டாவதாக கவர் பண்ண போகிற டாபிக். ஹாய் சோல்ஜர்ஸ், மதன் ஹியர் ஃபார் வேதாந்து NEET தமிழ். இன்றைக்கி நம்ம மோஷன் இன் பிளேன் லெசனை ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம்டா. ஒரே வீடியோ மோஸ்ட்லி வித்தின் an hour மோஷன் இன் பிளேன் லெசனை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ வித்அவுட் எனி டிலே. வா போலாமா? பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு என்னென்ன பார்க்க போகிறோம்? ஓகேவா? வாட் ஆர் ஆல் வி கான் கவர் இன் திஸ் வீடியோ. ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன, வெக்டார் குவான்டிட்டினா என்ன, அப்புறமா மோஷன் இன் பிளேன் எப்படி வந்துட்டு ப்ரொஜெக்டைல் மோஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம், மோஷன் இன் பிளேன் பற்றின வேறு சில டெஃபினிஷன்ஸ், அதுக்கப்புறமா கடைசியாக யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், இது எல்லாமே பார்த்து சாப்டர் முடிச்சிட போகிறோம். வா உள்ளே போயிடலாம். ஓகேவா? நீ வந்து மோஷன் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன் போன ஒன் ஷாட் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், இது எல்லாமே கைனமேட்டிக்ஸ் தாக்கனா நம்ம வந்துட்டு ஃபோர்ஸஸை கன்சிடர் பண்ணாமல் வெறுமன மோஷனை மட்டும் ஸ்டடி பண்ணுறோம். அதுக்கு பேர் கைனமேட்டிக்ஸ். ஃபோர்ஸஸையும் கன்சிடர் பண்ணால் தட் இஸ் கால்ட் அஸ் டைனமிக்ஸ். அண்ட் ஐவ் டோல்ட் யூ தட் பிஃபோர். ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? டிஸ்டன்ஸ் பாரு. இப்போ இங்கேருந்து இப்படி ட்ராவல் ஆகுறாங்க அப்படின்னா இந்த டோட்டல் பாத் லென்த் பேர் டிஸ்டன்ஸ் தான். இப்படி எல்லாமே வந்தால் திஸ் இஸ் டிஸ்டன்ஸ். அதுவே வந்துட்டு இந்த A to B ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தா தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ரா. யூ கைஸ் ஆல் நோ திஸ். இப்போ வெலாசிட்டின்றது என்னது? வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது டைமை பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி வேரி ஆகுது அப்படின்றது தான் வெலாசிட்டி. அண்ட் தென் அந்த வெலாசிட்டி அந்த வெலாசிட்டி டைமை பொறுத்து எப்படி மாறுது. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பேர் தான் வந்து ஆக்சிலரேஷன். இது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, இப்போது மெயினாக மோஷன் பிளேனோட முக்கியமான டாபிக்ஸில் போயிடலாம். ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா என்னடா? எந்த ஒரு குவான்டிட்டிக்கு வெறுமன மேக்னிடியூட் மட்டும் இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் என்ன? மாஸ் ஆஃப் an object, டெம்பரேச்சர், டைம், இது எல்லாமே வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். ஓகேவா? இங்கே வேறு இப்படி வெறுமனா வந்துட்டு there is only a magnitude, there is no direction. டெம்பரேச்சரும் அதே மாதிரி தான், டைமும் அதே மாதிரி தான். அதே வந்துட்டு வெக்டார் குவான்டிட்டிஸ். வெக்டார் குவான்டிட்டினா என்னடா? வெக்டார் குவான்டிட்டி இஸ் எனி குவான்டிட்டி which has both a magnitude and direction. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இட் obeys the triangle law of addition or equivalently the parallelogram law of addition. அவ்வளோதான்டா. ஓகேவா? இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் an example, ஃபோர்ஸ் இஸ் an example, ஆக்சிலரேஷன் இஸ் ஆல்சோ an example. சரியா? இப்போ இந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே ஆரம்பிச்சு இங்கே போயிட்டு திரும்ப இங்கேயே வந்துட்டா வில் ஹாவ் ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்கள் வேறு அதே மாதிரி ஃபோர்ஸ். ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் 125 நியூட்டன் எழுதியா, இட் ஹாஸ் அ டைரக்ஷன். ஓகேவா? இந்த டைரக்ஷனில் தான் கிக் பண்ணுறாங்க. ஸோ தேட் இஸ் தேர். அதுக்கப்புறமா ஆக்சிலரேஷன் இஸ் another எக்ஸாம்பிள். பார்த்துக்கோ, வெலாசிட்டி எக்ஸாம்பிள் தான், ஆக்சிலரேஷன் எக்ஸாம்பிள் தான். கார் அப்படின்னு வந்துட்டு இருக்கு பாரு. ஓகேவா? ஸோ இட் ஹாஸ் அ டைரக்ஷன், ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறோம். இப்போது எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா? இந்த லைட் நீங்கள் யோசிக்காத, எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி யோசி. இட் இஸ் நெய்தர் அ வெக்டார் குவான்டிட்டி நார் அ ஸ்கேலார் குவான்டிட்டியா. ஆனால் இங்கே பாரு, கரண்ட்டை வந்துட்டு இப்படி ஆட் பண்ணலாம். ஓகேவா? என்னது? கரண்ட்டை இப்படி ஆட் பண்ணலாம். ஓகேவா? காட் திஸ்? ஓகே. இப்போது வெக்டார் லா ஆஃப் அடிஷன். வெக்டார் லா ஆஃப் அடிஷன்னா என்னடா? ட்ரையாங்கிள் லா உனக்கு தெரியும். என்ன ட்ரையாங்கிள் லா தெரியும்? ரெண்டு வெக்டார்ஸ், ஃப்ரீ வெக்டார்ஸ். ஃப்ரீ வெக்டார்ஸ்னால் என்ன? இந்த வெக்டார்ஸ் கேன் பி மூவ்ட் அபவுட் இன் எனி விச் வே. அப்படியா? அப்படி மூவ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த வெக்டரை வந்துட்டு நீ ஹெட் டு டெயில் வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? ஹெட் டு டெயில் இந்த வெக்டரோட ஹெட்டை இந்த வெக்டர் பி வெக்டரோட டெயில் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டன்ட்டு கால்குலேட் பண்ணுவேன். A+B உனக்கு கிடச்சிரும். ஓகேவா? சிமிலர்லி நீ வந்து parallelogram லாவும் யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் லெக்சரில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இப்போ இது A வெக்டார் பி வெக்டார்னா இதில் ரெண்டு டெயில்ஸுமே ஒன்றா வச்சுட்டு நீ வந்துட்டு இங்கே பேரலல் வெக்டார்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு A+B வெக்டார் கண்டுபிடிப்பேன். ஓகேவா? என்னன்னா இப்போது இது பார்த்துக்கோ, திஸ் இஸ் parallelogram law and this is triangle law. ரெண்டுமே வந்து ஈக்குவலண்டான விஷயங்கள் தான். A+B வந்து ஒரே வேல்யூ தான் உனக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? இப்போது மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ், இந்த A வெக்டார் அண்ட் B வெக்டார் அதுக்கு ஒரு ரிசல்டன் கிடைக்குதுன்னா அதோட மேக்னிடியூட் வந்து √A² + B² + 2AB cos θ. அப்புறமா டேரக்ஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லா ஆஃப் கொசைன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீ ரிசல்டன் வெக்டார் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் tan inverse of x/y/x போட்டு கூட நீ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது. இது உனக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்து ரெண்டு வெக்டார்ஸ் வந்து எப்போ ஈக்குவல் சொல்லுவோம்?
two vectors are considered equal when they have the same magnitude and same direction. பாரு a vector b vector ரெண்டும் ஒரே டைரக்ஷன்லயும் இருக்கு, ஒரே மேக்னிடியூடும் இருக்கு. இப்போ நான் இந்த b வெக்டரை தூக்கி a வெக்டர் மேலே வச்சா அப்படியே பக்காவா 10 பொருத்தமும் பக்காவா இருக்கும். ஓகேவா? அதே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பை ஸ்கேலார். இப்போ a வெக்டர் இருக்கு இன்டூ 2 அப்படின்னு ஒரு ஸ்கேலாரோட நான் மல்டிப்ளை பண்றேன்னா இட் வில் ஜஸ்ட் பிகம் 2a. ஓகேவா? என்ன ஆகும்? இட் வில் ஜஸ்ட் பிகம் 2a அண்ட் அதோட லென்த் வந்து ட்வைஸ் தட் ஆஃப் ஏவா இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இதே வந்துட்டு நெகட்டிவ் நம்பரால இப்போ நெகட்டிவ் 2ஆல மல்டிப்ளை பண்ணா பாரு ஆரோ மார்க் இங்க இருக்கா, இங்க பாரு ஆரோ மார்க் டர்ன் ஆயிடுச்சு. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்வைஸ் த வேல்யூ இருக்க போகுது -2ஆல மல்டிப்ளை பண்ணதுனால. இப்போ வேற என்னடா இருக்கு, ஹாஃப் ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? வெக்டரோட லென்த் அப்படியே பாதியா குறைஞ்சிருது. சிம்பிள். ஓகேவா? இப்போ அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் உனக்கு தெரியும், ரிசல்டன்ட் வந்து a வெக்டர் பிளஸ் b வெக்டர் அப்படின்னு. இப்போ நீ ட்ரையாங்கிள் லா அண்ட் parallelogram லா ரெண்டுமே யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். அண்ட் அதில் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வெக்டர் addition is commutative, which is a plus b equals இங்க வந்து b plus a வரணும்டா. சரியா? இங்க என்ன வரணும்? b plus a வரும். a plus b equals b plus a. சரியா? So you know that the law is commutative. அதே நேரத்தில் it is also associative. அசோசியேட்டிவ்னா என்னடா? a plus b plus c equals a plus b plus c. அதாவது ஃபர்ஸ்ட் நீ a plus b ஆட் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீ b plus c ஆட் பண்ணாலும் சரி, மொத்தமாக மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது you're going to get the same value. ஓகேவா? இதே சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் a minus b வெக்டர் அப்படின்னா you're going to do a plus negative b வெக்டர். b வெக்டர் வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்கணும். என்னது? b வெக்டர் வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க வெக்டரை நீ அப்படியே ஆட் பண்ணினாலே you're going to get the answer. இப்போ நல் வெக்டர்னா என்ன சார்? ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வெக்டர்ஸை நீ அப்படியே ஆட் பண்ணினா you're going to end up with a null vector. ஓகேவா? என்னது? you're going to end up with a null vector. ஈஸி. ஓகேவா? என்னது? வெக்டர்ஸோட மேக்னிடியூட் சேம் ஆனால் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அதோட ரிசல்டன்ட் வந்துட்டு 0 மேக்னிடியூட் உள்ள ஒரு வெக்டராக இருக்கும். அதுக்கு டைரெக்ஷனே இருக்காது. அது பேர் தான் வந்து நல் வெக்டர். இது வந்து நல் வெக்டர்னு சொல்லுவாங்க, ஒரு 0 வெக்டர்னு சொல்லுவாங்க. அதோட மேக்னிடியூட் வந்து 0. ஓகேவா? இப்போ ரெசல்யூஷன் இந்த வெக்டர் கொடுத்தாச்சுரா, இங்கே தீட்டா இருக்கும்டா, நீ எப்படி ரிசால்வ் பண்ணுவா? இதை வந்து ரெண்டு வெக்டராக ரிசால்வ் பண்ணுவோம். என்னது? a cos θ அண்ட் a sin θ. cos θனா என்னடா? cos θ is வந்துட்டு adjacent side by hypotenuse, sin θ வந்து ஆப்போசிட் சைட் பை hypotenuse. இங்கே இதுதான் ஆப்போசிட் சைட், அந்த ஆப்போசிட் சைட் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ v sin θன்றது இங்கே இருக்கும், v cos θன்றது இங்கே இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? பார்த்துக்கோ. இருக்கா? vx and vy இருக்கு. அது vx equal to v cos θ, vy equal to v sin θ தான் இங்கே எழுதியிருக்கும். டோன்ட் வரி அபவுட் தட். தட் இஸ் v sin θ. ஓகேவா? இப்போ 2D மோஷன். ஓகேவா? என்னது? மோஷன் என்ன? பிளேன். நான் சொன்னல ரெண்டாவதாக கவர் பண்ண போகிற டாபிக். அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொசிஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஃபர்ஸ்ட் பொசிஷன் வெக்டர்னா என்ன சார்? ஒரு பாயிண்ட் எங்கே இருக்குது, இப்போ அந்த பாயிண்ட் அங்கே இருக்குன்னா எக்ஸில் எவ்வளோ தூரம் இருக்குது, ஒயில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு 5 யூனிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த இடம் வந்து ஒரு 5 யூனிட்ஸ் இருக்குன்னா 5 i கேப்னு ஆயிரும். இங்கே ஒரு 7 யூனிட்ஸ் இருக்குன்னா 7j கேப்னு ஆயிரும். ஸோ 5 i கேப் ப்ளஸ் 7j கேப். ஆர் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 7 i கேப் ப்ளஸ் 5j கேப் அப்படி வச்சுக்கோ. அதுதான் உனக்கு வந்துட்டு என்ன கொடுக்க போகுது? வெக்டரோட ஆர் வெக்டரோட வேல்யூ கொடுக்க போகுது. ஓகேவா? எக்ஸ் கமா ஒய்ன்னு இருந்தால் எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் அப்படின்னு போட்டுற போகிறேன். இதுவே வந்து 3Dயில் இருந்தால் ஓகேவா? என்னது? 3Dயில் இருந்தால் என்னடா ஆகும்? உனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் மூணுமே வரும். ஓகேவா? எஃப் வெக்டர் ஈக்குவல்ஸ் எஃப் எக்ஸ் வெக்டர் ப்ளஸ் எஃப் ஒய் வெக்டர் ப்ளஸ் எஃப் ஜெட் வெக்டர். ஓகேவா? நீ அப்படியே டைரெக்டாக வெக்டர்ஸாகவும் எழுதலாம், ஆர் ஐ கேப் யூஸ் பண்ணியும் எழுதலாம். ஓகேவா? இப்போது எப்படி வந்து பொசிஷன் வெக்டர் வேரிஸ் வித் தி பாராமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எப்படி பொசிஷன் வெக்டர் வேரிஸ் வித் தி பாராமீட்டர். இதுதான் பொசிஷன் வெக்டர்னு வச்சுக்கோ. இங்கே பாரு, இது இங்கே அதிகமாக போக அதாவது பொசிஷன் இன்க்ரீஸ் ஆக தீட்டா இன்க்ரீஸ் ஆகும், இதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் தான் வந்து வேரி ஆகிற பேராமீட்டர்ஸ் வென் அ வெக்டர் இஸ் மூவிங். ஓகேவா? ஒரு பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது அதெல்லாம் தான் மாறுது. ஸோ அதை வச்சு நீ வந்து பொசிஷன் வெக்டர் எது பொசிஷன் வெக்டர்? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான். இது ஏ, இது பி, இது ரெண்டுத்துக்குமே பொசிஷன் வெக்டர் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள கால்குலேட் பண்ணி உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கிடைக்கும். ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் வேரி ஆகுது அப்படின்னு நீ வந்து பார்த்துக்கிட்டேன். ஓகேவா? நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வந்துட்டாங்க. இது வந்துட்டு டோட்டல் பாத் டேக்கன் பார்த்தா டிஸ்டன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுவே வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி பார்க்கும்போது யூ ஆர் கோனா கெட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? சரி சார், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் புரிஞ்சிருச்சு சார். எப்படிடா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் புரிஞ்சிருச்சு? இப்போ இப்படி இருக்குன்னா என்னது? இப்படி இருக்குன்னா இந்த வெக்டர் இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வெக்டர் கால்குலேட் பண்ணால் அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். அது எப்படி கால்குலேட் பண்ணலாம்டா? வெறுமனே ரெண்டு வெக்டரை சப்ராக்ட் பண்ணால் வர ரிசல்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். P2 வெக்டர் பொசிஷன் வெக்டர் மைனஸ் P1 பொசிஷன் வெக்டர் பண்ணினா உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கிடச்சிட போகுது. அடுத்து வெலாசிட்டி வெக்டர்னா என்னடா? வெலாசிட்டி வெக்டர்னா வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்குது, எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத கொடுக்கறது தான் வெலாசிட்டி வெக்டர். ஸோ நீ வந்து ஒரு பொசிஷன் டைம் கிராஃபில் யூ மைட் கெட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் பொசிஷன் வெக்டர்ஸ். ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃபில் யார் கெட்ட வெலாசிட்டி வெக்டர். அவ்வளோதான்டா. ஓகேவா? இப்போ அடுத்ததாக வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னது? ரிலேட்டிவ் மோஷன். ரிலேட்டிவ் மோஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஆல்ரெடி.
ஸோ அதெல்லாம் வேணும்னா வந்துட்டு சேனலில் நீ ப்ரௌஸ் பண்ணினாலும் you're gonna get it. ரிலேட்டிவ் மோஷன் பற்றி பார்க்கலாம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறாங்க இங்கே வேறு ஒருத்தன் வந்துட்டு என்ன பண்ணுறான் 10 மீட்டர் per செகண்டில் போகிறான், ஒருத்தன் 20 மீட்டர் per செகண்டில் போகிறான், ஒருத்தன் 30 மீட்டர் per செகண்டில் போகிறான், ஒருத்தன் 40 மீட்டர் per செகண்டில் போகிறான். இது எல்லா வெலாசிட்டியுமே இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த வாட் இஸ் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட். ஓகேவா, என்னது இட் இஸ் ரெஸ்பெக்ட் டு வாட் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர் வாட் ஆர் தேர் வெலாசிட்டிஸ்? ஓகேவா, வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர் வாட் ஆர் தேர் வெலாசிட்டிஸ்? சிம்பிளாக சொல்லவா, even the 20 meter per second, even the 10 meter per second. ஸோ இவனை கம்பேர் பண்ணும்போது இவனோட வெலாசிட்டி ப்ளஸ் 10 மீட்டர் per செகண்டாக இருக்கும், இவனை கம்பேர் பண்ணும்போது இவனோட வெலாசிட்டி -10 மீட்டர் per செகண்டாக இருக்கும். நீ ஒருத்தனை வந்து ஸ்டேஷனரி ஆக்கிட்டு இன்னொருத்தனோட வெலாசிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிற. அப்படி பண்ணணும்னா அந்த ஸ்டேஷனரி ஆக்கிறவனோட வெலாசிட்டியை மீதி எல்லா வெலாசிட்டியிலேருந்து சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகேவா, இப்போ நான் இவனை ஸ்டேஷனரி ஆக்குறேன்னா வாட் இஸ் திஸ் கைஸ் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கை? வித் ரெஸ்பெக்ட் டு யாருன்னு சொல்கிறோன்னா அவன் தான் ஸ்டேஷனரியாக இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா, என்னது வித் ரெஸ்பெக்ட் டு யார் அப்படின்னு சொல்கிறோன்னா அவன் தான் ஸ்டேஷனரியாக இருக்கான்னு அர்த்தம். அவனை ஸ்டேஷனரி ஆகணும்னா என்ன பண்ண போகிறேன், மீதி இருக்க எல்லாரோட வெலாசிட்டியாக இருந்தால் அவனோட வெலாசிட்டியை மைனஸ் பண்ணிட போகிறேன். ஓகேவா, இப்போ இவன் ஸ்டேஷனரியாக இருந்து இவனை பார்த்தானா இவனோட வெலாசிட்டி -10 மீட்டர் per செகண்டாக இருக்கும். ஏன் சார், ஏன்னா 20 -10 அப்படி பண்ணிடுவோம். என்னது ஆர் V of A with respect to B, இவன் தான் A இவன் தான் Bனா VABன்னு எழுதுவோம், which is VA minus VB. ஸோ இவனோட 10 -20ன்னு போடுவோம். ஓகேவா, A with respect to B ன்னு எழுதுறோம், அங்கே வந்து B தான் ஸ்டேஷனரி. B ஸ்டேஷனரி ஆகணும்னா Bவோட வெலாசிட்டியை Aவோட வெலாசிட்டிலேருந்து சப்ராக்ட் பண்ணேன்னா 10 - 20 பண்ணும்போது இவனோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கை இஸ் -10 மீட்டர் per செகண்ட் வரும். இவன் +10 வரும், இவன் +20 வரும். அவ்வளோதான். இவனுக்கும் பார்த்தா இவனை நீ ரெஸ்ட்டில் வச்சுனா இவனோட வெலாசிட்டி -30 மீட்டர் per செகண்டாக இருக்கும். இவனை நீ வந்துட்டு மோஷனில் வச்சுட்டு இவனை ரெஸ்ட்னு வைக்கிறேன்னா என்னடா போடுவேன், இவனை ரெஸ்ட்னு வைக்கிறேன்னா இவன் Dன்னு வச்சுக்கோ, வெலாசிட்டி ஆஃப் D மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் Aன்னு போடுவேன், which is 40 - 10. ஸோ இவனை ரெஸ்ட்டில் வச்சு இவனோட வெலாசிட்டி என்னன்னு பார்த்தா 30 மீட்டர் per செகண்ட். எப்படி சார் அப்படி சொல்கிறீங்க, ஒரு செகண்டில் இவன் எவ்வளோ தூரம் போயிருப்பான், 10 மீட்டர்ஸ் போயிருப்பான், இவன் எவ்வளோ தூரம் போயிருப்பான், 40 மீட்டர்ஸ் போயிருப்பான். டிஃப்ரென்ஸ் என்ன, 30 மீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ ஒரு செகண்டுக்கு 30 மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ their relative velocity is 30 மீட்டர் per செகண்ட். hope that is understandable. புரியலனா கமெண்ட்ல just let me know and I'll explain it in a short. ஓகேவா, இப்போ பார் இவன் வந்துட்டு 25 மீட்டர் per செகண்ட் -35 மீட்டர் per செகண்ட். ஆனால் இது வெறும் 35 இல்லை, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால டேக் இட் அஸ் -35. ஸோ இதில் வந்துட்டு யார் ஸ்டேஷனரி யார் வந்துட்டு மூவிங் அப்படின்றத உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு நீ கமெண்ட் பண்ணுறான். ஓகேவா, இங்கே பார் A - Bன்னு தான் போடுறோம். அப்படின்னா நீ வந்துட்டு பியை வந்துட்டு என்ன பண்ணுற, பிஏ ஸ்டேஷனரியாக வச்சுட்டு ஏவோட வெலாசிட்டி என்னன்னு கேல்குலேட் பண்ணுற. இப்போ இவன் சும்மா நிற்கிறான்னு வச்சா இவன் வெலாசிட்டியோட இவனோட வெலாசிட்டியும் ஆட் பண்ணிடும். ஏன் சார் ஆட் ஆகுது, நீ சப்ராக்ட் தான் பண்ணுற, ஆனால் நெகட்டிவ் டைரக்ஷனில் சப்ராக்ட் பண்ணுறதுனால இட் இஸ் கெட்டிங் ஆடட். இவனோட 60 மீட்டர் per செகண்ட் வருது. ஸோ இவன் வந்துட்டு இவன் ஒரு செகண்டில் எங்கே போயிருப்பான், 35 போயிருப்பான். ஓகேவா, இவன் 25 போயிருப்பான். மொத்தமாக எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க, மொத்தமாக 60 மீட்டர்ஸ் போயிருப்பாங்க. ஸோ இவன் மட்டும் ரெஸ்ட்டில் இருந்துட்டு இவன் எவ்வளோ தூரம்டா போயிருக்கான் அப்படின்னு நீ கால்குலேட் பண்ணால் என்ன வரும், 60 தான் ஆன்சராக வரும். அதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அடுத்து ஆக்சிலரேஷன் வெக்டார். எப்படி வந்து வெலாசிட்டிக்கு ஒரு வெக்டார் இருக்கோ அதே டைரக்ஷனில் சேஞ்ச் இன் வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் உனக்கு வந்துட்டு ஆக்சிலரேஷன் வெக்டார் அப்படின்னு ஒன்றும் இருக்கும்டா. ஓகேவா, இஸ் தட் சிம்பிள்? எஸ், தட் இஸ் வெரி சிம்பிள். இப்போது இப்படி கீழே போச்சுன்னா என்னடா இருக்கும், ஆக்சிலரேஷன் வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நீ மேலேயே போடுறதுனாலும் ரீட்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னா எதனால, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினால ரீட்டார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதோட ஆக்சிலரேஷன் வில் பி இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன்ரா. ஓகேவா, அதனால தான் நெகட்டிவ் ஜி போடுறோம். ரைட், எஸ், தட் இஸ் ஆல் வெரி சிம்பிள் திங்ஸ், உங்களுக்கே தெரியும். இப்போது ப்ரொஜெக்டைல் மோஷன் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். என்ன சார் இது ஃபவுண்டன் இருக்குது அப்படின்னு பார்த்தா தண்ணி போது பாரு, இதில் ஒரு வாட்டர் ட்ராப்லெட்டும் வந்துட்டு இஸ் அண்டர்கோயிங் ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்துட்டு ஹேஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் அ பேரபோலா. ஓகேவா, என்னது ஹேஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் அ பேரபோலா. பேரபோலாவோட ஈக்குவேஷன் எப்படி சார்னா ax² y = ax² + bx + c அப்படின்னு வரும். அது நம்ம வர இடத்துல நான் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். ஓகேவா, டோன்ட் வரி அபவுட் இட். இப்போது பாரு, இவன் தூக்கி போடுறான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுறான், இவன் வெறுமனே கீழே போட்டால் ஒரே ஒரு ஆக்சஸில் தான் ஆக்ட் ஆகும். இதே வந்துட்டு இவன் இப்படி தூக்கி போட்டால் 2 ஆக்சஸில் வந்துட்டு உனக்கு மோஷன் நடக்க போகுது. ஓகேவா, வெறும் மேலே கீழே மட்டும் 1Dயில் நடக்குது, அதே இப்படி தூக்கி போட்டால் 2Dயில் நடக்குது. அதுதான் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகேவா, இப்போ பார்த்துக்கோ, என்ன பண்ணுறான், ஒரு வெலாசிட்டியோட வந்துட்டு ஒரு ஃபுட்பாலை தூக்கி போடுறான். ஓகேவா, அப்போது உனக்கு வந்து ஒரு டீட்டா இருக்குது. என்னது, எந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அது பேர் என்னது, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், எந்த ஆங்கிளில் தூக்கி போடுறாங்க அப்படின்றது தான் டீட்டா. சரியா, இப்போ அது டீட்டா அப்படின்னு வச்சுட்டா உனக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இஸ் கான பி V0 cos θ. இது என்னது, இது V0 வச்சுட்டா இது V0 cos θ, இது V0 sin θ. இது வந்து we have seen in the resolution of vectors அப்படின்ற இடத்துல பார்த்தது தான். இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்துக்கோ. ஓகேவா, என்ன பண்ணுறாங்க, அகைன் another projectile is launched. நீ இங்கே இப்போ என்னென்ன பார்த்துக்கணுன்னா, இங்கே பாரு, இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது,
ஒரு ஹைட் இருக்குது அண்ட் இதுக்கு ஒரு வெலாசிட்டியும் இருக்கும், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனும் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு நீ நோட்டீஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? இப்போ அது எப்படி மாறுதுன்னு பாரு. நான் என்ன சொன்னேன், வெர்டிக்கல் ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்கும், வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்கும், அப்புறம் அதுக்கு ரேஞ்சும் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு எப்படி வேரி ஆகுது அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா புரியும். இந்த Vy பாரு கீழ் நோக்கியே இருக்குது. அது எப்பயுமே கீழ் நோக்கி தான் இருக்குமா சார்? இல்லை. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நீ தூக்கி போடும்போது இட் இஸ் டுவர்ட்ஸ் த டாப் அண்ட் இந்த Vx பாரு சேஞ்சே ஆகாது. ஃபுல் அனிமேஷனும் பாரு எக்ஸ் காம்பனண்ட் டஸ் நாட் சேஞ்ச் அட் ஆல். அதை நீ நல்லா மைண்டில் ஏற்றிக்கோ. நீ ஒரு பொருளை தூக்கி போடுறேன்னா எக்ஸ் காம்பனண்ட் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, ஏன்னா எதுவுமே வேறு எதுவுமே அது மேலே ஆக்ட் ஆகலை. நீ இனிஷியலாக கொடுக்குற ஃபோர்ஸில் எக்ஸ் காம்பனண்ட் என்ன இருக்கோ அது அப்படியே இருந்துகிட்டே இருக்க போது. நீ ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து மினிமல் தான் இருக்க போகிற, அதாவது நெக்லிஜிபிள் தான் இருக்க போகிற. அதனால எக்ஸ் காம்பனண்ட் இஸ் நாட் கோனா வேரி அட் ஆல். ஆனால் மைண்டில் வச்சுக்கூட ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் எக்ஸ் காம்பனண்ட் இஸ் கோனா வேரி. பட் நம்ம வந்துட்டு ஐடியல் சுச்சுவேஷன்ஸ் படிக்கிறோம், அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த what is that, x component is not going to vary because there is no air resistance அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? கீப் தட் இன் மைண்ட். அதே y component என்னடாவது மைனஸ் ஜின்ற ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் ஆன் இட். வாட் இஸ் ஆக்டிங் ஆன் இட்? மைனஸ் ஜி அப்படின்ற ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் ஆன் இட். அதனால பாரு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும்போது y component 0 ஆகிட்டு திரும்ப கீழே வர வர இட் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசிங் தாக்கங்க. ஓகேவா? இது ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தோன்னே உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே பாரு, இங்கே டீட்டா எப்படி போட்டிருக்காங்க பாரு, இதை நோக்கி தானே போட்டிருக்காங்க. அப்படி தான் டீட்டா இருக்கணும். ஈவன் இன் திஸ் கேஸ் யூனோ இதோட டேஞ்சென்ஷியலாக ஒரு லைன் வரைஞ்சோன்னா அதுக்கு தான் டீட்டா வரையணும். திஸ் இஸ் ஸ்லைட்லி ராங், பட் தெர் இஸ் நாட் மச் டு டாக் அபவுட் இட். நீங்கள் வந்துட்டு அது மட்டும் புரிஞ்சுக்கோ. இங்கே டீட்டா எங்கே போட்டிருக்காங்க பாரு, அந்த ஆங்கிளில் தான் டீட்டா இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு டேஞ்சென்ட் வரைஞ்சிட்டு அதுதான் வந்து உனக்கு டீட்டாவாக இருக்கணும். ஹாரிசான்டல் காம்பனண்ட் வந்து V0 cos θ அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து Vy which is V0 sin θ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் எவ்வளோ ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு அப்படின்னு எப்படிடா பார்க்கலாம்? வி ஹாவ் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து வி ஹாவ் S is equal to ut plus half at². அதில் இப்போ எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் ஹாரிசான்டல் மட்டும் நம்ம பார்க்கறதுனால we are going to take it as ux. என்னது? we are going to take it as ux அப்புறம் ax. ஓகேவா? ax என்னடா? ax வந்து 0ன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் 0? ஏன்னா there is no resistance, there is nothing. நீ ஸ்டார்டிங்கில் போட்டோன்னே அந்த எக்ஸ் காம்பனண்ட் வந்து அப்படியே கேரி ஆக போகுது. ஒய்க்கு மட்டும்தான் there is an acceleration which is the acceleration due to gravity. அது வந்து நெகட்டிவாக இருக்கும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேவா? இப்போ தூக்கி போட்டாங்கன்னா பாரு Vx, இது வந்து சப்ஸ்கிரிப்டில் இருக்கும் அந்த எக்ஸ், Vx into t which is V cos θ into t. அது மட்டும் போட்டால் போதும். இந்த a வந்துட்டு 0 அப்படின்றதுனால பாரு ஏக்கு பதில் என்ன போட்டிருக்காங்க? 0 போட்டிருக்காங்க. ஸோ உனக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, ஓகேவா, ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு வந்துட்டு V0 cos θ into t அப்படின்னு வந்துடும். இதே வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கவர்டு எப்படிடா கண்டுபிடிக்கலாம்? ஹவு டு யூ ஃபைண்ட் த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கவர்டு? Vyக்கு உனக்கு வேல்யூ தெரியுமா? எஸ், V0 sin θ தெரியும். அப்புறம் ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி பார்த்துக்கோ, V equals u plus at ஃபார்முலா. இந்த எக்ஸும் ஏவும் ஏக்கு பக்கத்தில் இருக்க எக்ஸும் வந்து சப்ஸ்கிரிப்டில் தான் இருக்கணும். ஸோ ux plus axt அப்படின்னு தான் இருக்கணும். அந்த ux வந்து V0 cos θ அப்படின்னு நமக்கு தெரியும், ப்ளஸ் 0 into t தான். அப்போனா வந்துட்டு ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து V0 cos θ மட்டும்தான் இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், கரெக்டாக? இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் ஆஸ் த ஆக்சலரேஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் 0. ஓகேவா? இதுதான் வந்துட்டு நான் உனக்கு இங்கே கொடுத்துருப்பேன். இது நான் உனக்கு எங்கே கொடுத்துருப்பேன்? இங்கே கொடுத்துருப்பேன். இங்கே பாரு, ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் எக்ஸ் வந்து வேரியே ஆகலை பாரு, டைம் போக போக ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் இட் இஸ் த சேம். கரெக்டாக? என்னது? இட் இஸ் த சேம். ஹாரிசான்டல் காம்பனண்ட் வேரியே ஆகலை, அதோட வேல்யூ வந்துட்டு V0 cos θ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? இங்கே என்ன பார்த்துருக்கோம்? V0 cos θ அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இட் டசன்ட் வேரி அட் ஆல். அதே வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி V equals ux plus at. ஏன்டா எக்ஸ் போட்டிருக்காங்க? தட் இஸ் ஆல்சோ ராங். This is supposed to be uy plus at. என்னது? This is supposed to be u subscriptல y plus at. ஓகேவா? என்னது? uy plus at. uy என்னடா? V0 sin θ அப்படின்னு நமக்கு தெரியும். அப்புறம் ay வந்துட்டு மைனஸ் ஜின்னு தெரியும். ஸோ அதை எடுத்து நீ சப்ஸ்டியூட் பண்ணினா வெலாசிட்டி காம்பனண்ட் ஆஃப் த வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் டைம் டிபெண்டன்ட் டியூ டு ஆக்சலரேஷன். ஓகேவா? என்னது? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கிறதுனால டைம் வந்துட்டு வெர்டிக்கல் காம்பனண்டோட ஈக்குவேஷனில் இன்க்ளூட் ஆகி தான் இருக்குது. இப்போ பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைலோட ஈக்குவேஷன் வந்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோ. x equals V0 cos θ into t. இது நமக்கு தெரியும். எங்கேருந்து தெரியும்? we know it from, where do we know it from? ஓகே, இங்கே பாரு, இங்கே எக்ஸுக்கு வேல்யூ இருக்கா? V0 cos θ into t இருக்கு. அதே வந்து yக்கு சைன் வச்சிருக்கு. கரெக்டாக? என்னது? yக்கு சைன் வச்சிருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். y equals V0 sin θ t into half minus half gt square. This is wrong. Okay, minus half gt square.
இப்போ இது ரெண்டுத்துல இருந்தும் டைமை நீ வந்து எலிமினேட் பண்ணினா என்னது டைமை நீ வந்து எலிமினேட் பண்ணினா என்னடா ஆகும் எப்படி சார் டைம் எலிமினேட் பண்றது அப்படின்னு கேட்டினா t ஈக்குவல்ஸ் என்ன பண்ண போற t ஈக்குவல்ஸ் x by v naught cos theta எப்படி போட போற என்ன போட போற v equals x by v naught cos t equals x by v naught cos theta அப்படின்னு போட போற போட்டினா உனக்கு இதுல இருந்து நீ வந்து t க்கு பதிலா போயிட்டு இந்த x by v naught cos theta சப்ஸ்டிட்யூட் பண்ணா you're going to get this equation இப்போ இது வந்துட்டு y equals இதான் நான் சொன்னேன் y equals ax square plus by square plus c அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கும் எப்படி சாரிடா ax square plus bx plus c I'm not sure ax square plus bx plus c அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கும் y equals எப்படி சார் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாரு இந்த ஃபுல் டேர்ம் இருக்கு இல்லையா எக்ஸ்க்ளூடிங் this will be a ஓகேவா இந்த tan theta இங்க வந்துட்டு into x தானா இருக்கும் ஓகேவா tan theta x இருக்கும் இந்த tan theta அப்படின்றது தான் b ஓகேவா அப்ப a வந்துட்டு minus g by 2 v naught cos theta square அதே வந்து x க்கு பக்கத்துல இருக்க b வந்துட்டு tan theta அவ்வளவுதான் so this is an equation of a parabola அவ்வளவுதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகேவா this is an equation of a parabola thus the path of a projectile is parabolic இப்படி இருக்குல்ல அது வந்து is part of a parabola அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் இப்போ maximum height-க்கு எப்படி நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் ஒரு what is it ஒரு எக்ஸ்பிரஷன் ஓகேவா maximum height-னா யோசிச்சு பாருடா என்ன சொல்லலாம் maximum height-ல வந்துட்டு vy equals 0 vy-னா என்ன velocity-யோட y component ஆமா தானே பார்த்தோம்ல மைனஸ் ஜி அதை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் y காம்பனன்ட் மேல் நோக்கி இருந்தாலும் டைம் போக போக இட் பிகம் 0 at 1 point ஓகேவா என்னது இட் பிகம் 0 at 1 point ஸோ vy ஈக்குவல்ஸ் v0 sin theta t மைனஸ் g into t max ஓகேவா என்னது t max இதெல்லாம் வந்துட்டு உன்னோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் சும்மா சிம்பிள் சப்ஸ்டியூஷனு ஓகே என்னது சும்மா சிம்பிள் சப்ஸ்டியூஷனு பண்ணினா உனக்கு t max ஓட வேல்யூ கிடைச்சோம் இப்போ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னடா இருக்கும் இதே வேல்யூவை இன்டூ 2 பண்ண போகிறோம் அவ்வளோதான் உங்க பாரு இதே வேல்யூ இன்டூ 2 பண்ண போகிறோம் ஏன்னா மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதே டைம் தான் கீழே வரத்துக்கும் ஆக போகுது ஸோ இன்டூ 2 பண்ணினா உனக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட்டு கிடச்சிட போகுது புரியுதா ஈஸி அங்கே பாரு டைம் ஆஃப் ஃப்ளைட் ஈக்குவல்ஸ் 2 times த டைம் டேக்கன் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட் அப்படி கொடுத்துருக்காங்க அடுத்து ஹாரிசான்டல் ரேஞ்சரா அகைன் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா s ஈக்குவல்ஸ் யூடி ப்ளஸ் half at ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா என்னது s ஈக்குவல்ஸ் யூடி ப்ளஸ் half at ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா ஆர் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாரு உனக்கு ஹாரிசான்டல் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் ஹாரிசான்டல் ரேஞ்ச் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் வெலாசிட்டி இன்டூ எவ்வளோ டைம் ட்ராவல் ஆயிருக்கு ஓகேவா வெலாசிட்டி என்ன ஹாரிசான்டல் வெலாசிட்டி எனக்கு தெரியும் v0 cos theta அப்படின்னு தெரியும் v0 cos theta தான் ஏன் நாட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியல டோன்ட் வரி அபவுட் v0 cos theta தான் தெரியும் இன்டூ டைம் ஆஃப் ஃப்ளைட் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 2v0 sin theta by g அப்படின்னு அதோட மல்டிப்ளை பண்ணினா உனக்கு இப்படி வந்துடும்டா சரியா என்னது அதோட மல்டிப்ளை பண்ணினா யூ ஆர் கோயிங் டு கெட் திஸ் ஓகேவா v ஸ்கொயர் sin 2 theta by g அப்படின்னு வந்துடும் v0 ஸ்கொயர் sin 2 theta by g அப்படின்னு வந்துடும் அதுதான் வந்துட்டு r is maximum when sin 2 theta is maximum that is theta equals 45 degree ஓகேவா sin 2 theta னா sin 90 அப்போ தான் sin வந்து 1 இருக்கும் அதுதான் மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ அதனால நீ வந்துட்டு அதை வச்சு போடும்போது தீட்டா ஸோ 2 theta தான் வந்து 90 அப்போ தீட்டா வந்துட்டு இஸ் கோயிங் டு பி 45 degrees 45 degreesல தான் வந்துட்டு உனக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ எங்கேயாச்சும் கல்லுகளை தூக்கி அடிக்க போகிற அப்படின்னா ஜஸ்ட் ரிமெம்பர் தட் யூ நீட் டு த்ரோ இட் அட் அ 45 degree angle with respect to the x-axis or the ground so that you reach the maximum distance ஓகேவா ஒரு ஜாவ்லின் த்ரோ பண்ணுற என்ன பண்ணுற அப்படின்னாலும் ரிமெம்பர் தட் 45 degree angle ஓகேவா இப்படி 45 degree angle தூக்கி போகணும் அப்புறமா மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கலாம் how do you find the maximum horizontal range sin 2 theta மேக்ஸிமமாக இருக்கும்போது தான் மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும்னு தெரியும் அப்போனா என்னது sin 2 theta எப்போ மேக்ஸிமம் அது வந்து 1 இருக்கும்போது தான் மேக்ஸிமம் ஸோ v0 square by g அப்படின்னு உனக்கு கிடச்சிரும் ஸோ we are all done with that இப்போ we are coming to என்னதுரா இது பார்த்தா எப்படி இருக்குது சர்க்குலர் மோஷன் பார்த்துக்கோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எப்படி சார் இது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா ஸ்பீட் வந்து ஒன்றாவே தான்டா இருக்கும் ஸ்பீட் ஒன்றாவே தான் இருக்கும் ஆனால் உனக்கு எப்பயுமே தெரியும் சர்க்குலர் மோஷனில் தேர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆக்சிலரேஷன் விச் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் என்னது இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஸோ ஸ்பீடு ஒன்றா இருந்தாலே இட் இஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆனால் வந்துட்டு அதோட ஆக்சிலரேஷன் இஸ் நான் ஜீரோ இட் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர் அதே மாதிரி வெலாசிட்டியோட டைரக்ஷனும் வந்துட்டு மாறிட்டே இருக்கும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோ ஸ்பீட் அதாவது வெலாசிட்டியோட மேக்னெட்டியூட் தான் ஸ்பீடு அது மட்டும் கான்ஸ்டன்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னடா இந்த தீட்டா இருக்கு இல்லையா இந்த தீட்டா இருக்கு இல்லையா இது ஏன் டெல் தீட்டான்னு போட்டிருக்காங்கன்னா
இப்படி சேஞ்ச் இருக்கிறதுனால டெல் தீட்டான்னு போட்டுருக்காங்க. பட் நீ வந்து அதை தீட்டானே வச்சுக்கோ. அதுதான் வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் இன் ரேடியன்ஸ் த்ரூ விச் அ பாயிண்ட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் அ சென்டர். ஓகேவா, ஒரு பாயிண்ட் சென்டர்லேருந்து எப்படி ரிவால்வ் ஆகுது, எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இன் ரேடியன்ஸ் அப்படின்றது தான் தீட்டா. இப்போ ஆங்குலர் ஸ்பீட் என்னவா இருக்கும், அந்த சேஞ்ச் இன் தீட்டா பை சேஞ்ச் இன் டைம். அவ்வளோதான், உனக்கு சிம்பிளாக வந்து ஸ்பீடு கிடச்சிரும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளோ வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நம்ம ஜென்ரலாக தீட்டாவை வெறும் தீட்டான்னு தான் போட போகிறோம். ஸோ தீட்டா பை டெல்டின்னு இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறமா லீனியர் வெலாசிட்டி. லீனியர் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓகேவா, அதோட டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து ∆s வச்சுக்கோ. என்னது ∆s வச்சுக்கோ. என்ன சொல்லியிருக்கேன், ஆர்க் லென்த் L ஈக்குவல்ஸ் R இன்டூ தீட்டா. ஆர்ன்றது ரேடியஸ் இன்டூ தீட்டா. இந்த இடத்துல வந்துட்டு இது டெல் தீட்டான்னு எடுத்துருக்கனால டெல் தீட்டா போட்டிருக்காங்க. அப்போனா அதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், பை டைம் இன்டர்வல் போட்டினா உனக்கு ஸ்பீடு கிடச்சிரும்டா. ஓகேவா, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் வந்து ஸ்பீடு கிடச்சிருது. ஆர் லீனியர் வெலாசிட்டி. ஓகேவா, என்னது லீனியர் வெலாசிட்டி கிடச்சிருது. ஸோ V ஈக்குவல்ஸ் R இன்டூ டெல் தீட்டா பை டெல் டி. சிம்பிளா, இது ரொம்ப ஈஸியாக புரியுதா. இப்போ அந்த டெல் தீட்டா பை டெல் டி தான் ஒமேகா அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால V ஈக்குவல்ஸ் R ஒமேகா வந்துருச்சு. ஈஸியாக வந்துருச்சா. அடுத்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்றது என்னதுடா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி. ஓகேவா, என்னது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி. இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் an object moving with speed v in a circle of radius r is என்னதுடா, v²/r. என்னது v²/r. அது வந்து ஸ்பீட் v-ல போகுது, என்ன சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் அப்படின்னா அவனுக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஈக்குவல்ஸ் v²/r வந்துடும். இந்த டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் நான் சொன்ன மாதிரி இஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகேவா, என்னது இங்க பாரு. Yes sir, acceleration is towards the center. ஏன்னா change in velocity is towards the center. என்னது, ஏன்னா change in velocity is towards the center. இந்த லைன் உனக்கு புரியலனா டோன்ட் வரி, ஃபுல் லெக்சர் சீரிஸ் பாரு, எப்படி change in velocity is towards the center அப்படின்னு சார் வந்து அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டோன்ட் வரி அபவுட் இட். ஓகேவா, நீ பார்த்தீங்கனாலே உனக்கு தெரிஞ்சிடும். இப்போ உனக்கு தெரியும் வெலாசிட்டி வந்துட்டு ஒமேகா ஆர் அப்படின்னு தெரியும். என்ன தெரியும், வெலாசிட்டி வந்து ஒமேகா ஆர்ன்னு தெரியும். அதை கொண்டு வந்து if you substitute it here, you are going to get ω²r²/r. அதில் ஆர் கேன்சல் ஆயிருமா. ஸோ வெறும் ω²r தான் வந்துட்டு ஆக்சிலரேஷன் கிடைக்கும். அண்ட் that is in direction. அது எந்த டைரக்ஷன் இருக்குது, சென்டரில், டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்குது. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, சர்க்குலர் மோஷன் இருக்குன்னா ஆக்சிலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் தான் ஆக்ட் ஆகும். ஓகேடா, இப்போ வந்துட்டு சர்க்குலர் மோஷனுக்கான ஈக்குவேஷன்ஸ்லாம் டிரைவ் பண்ண போகிறோம். எப்படி டிரைவ் பண்ணுறாங்க பார்த்துலாமா. த டைம் டேக்கன் பை an object to make one revolution பேர் தான் டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஃப்ரீக்வன்சின்றது என்னது, நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் மேட் இன் 1 செகண்ட். ஓகேவா, ஒரு செகண்டில் எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் போகுது அப்படின்றது தான். ஸோ உனக்கு நியூ ஈக்குவல்ஸ் 1/t அப்படின்னு வந்துடும். ஓகேவா, இது என்னது நியூ ஈக்குவல்ஸ் 1/t அப்படின்ட்டு வந்துடும். இப்போ டிஸ்டன்ஸ் மூட் இன் 1 ரெவல்யூஷன் எவ்வளோடா, இந்த சர்க்கிளை நீ அப்படியே வந்துட்டு பிரித்து வச்சுப்பாரு, ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் எடுக்கணும், தட் இஸ் 2πr. அது நமக்கு வந்துடும். அப்புறமா இப்போ இங்கே என்ன போட்டிருக்காங்க, வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் 2πr/t. டி என்னது, டைம் டேக்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ 2πrன்றது தான் ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ். அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து வெலாசிட்டி கிடைக்குது. ஓகேவா, இது வந்து லீனியர் வெலாசிட்டி. இது சர்க்கிளை சுற்றி போகும்போது எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அதே வந்துட்டு பாரு, 2πr நியூ அப்படின்னு போட்டிருக்காங்க. வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் 2πr நியூன்னு போட்டிருக்காங்க. எப்படி சார், இங்கே என்ன போட்டிருக்கோம், நியூ ஈக்குவல்ஸ் 1/tன்னு போட்டிருக்கோம். அதனால அந்த 1/tக்கு பதிலாக நியூ அப்படின்றது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒமேகா ஈக்குவல்ஸ் 2π நியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் வந்துச்சு, ஒமேகா ஃபார்முலா இல்லடா. ஒமேகா ஈக்குவல்ஸ், ஒரு நிமிஷம் என்ன இருக்கா பார்த்துக்கிறேன். ஒமேகா ஈக்குவல்ஸ் வாட் யூ ஹாவ் ஒமேகா ஈக்குவல்ஸ் 2π/t. 2πன்றது ரேடியன்ஸில் கவர் பண்ணுற ஆங்கிள், பை டீன்றது ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற டைம் பீரியட். அதனால தான் இந்த 2π/t தான் 2π நியூவாக இங்கே இருக்குது. ஓகேவா, சிம்பிள். இப்போ ஏசி ஈக்குவல்ஸ் 4π² v²r. இது எங்கேருந்து வந்திருக்கும், நீ வந்து ஏசியோட ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு யோசிச்சுப்பாரு. இங்கே பாரு, ஏசி ஃபார்முலா என்ன, ω²r அப்படின்னு வச்சுருக்கோம், ஆர் v²/r அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேவா, என்ன வச்சுருக்கோம், ω²rன்னு வச்சுருக்கோம். இந்த ஒமேகாவை நீ அப்படியே ஸ்கொயர் பண்ணு, 2² 4 வந்துடும், π² வந்துடும், நியூ² வந்துடும். அதுதான் 4π² நியூ²r அப்படின்றது தான் வந்துட்டு சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா. இதோட டைரக்ஷன் எப்படிதான் இருக்கும், இட் வில் பி டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகேவா, ஸோ தேட் இஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த ஒன் ஷாட். ஹாஃப் அன் ஹவரில் மோஷன் இன் பிளேன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நிறையா டாபிக்ஸ் ஐ ஹாவன்ட் கான் இன் வெரி டீப் பிகாஸ் வந்து ஃபுல் லெக்சரில் அது வந்து கவர் பண்ணப்படும். இது ஒன் ஷாட்ன்றதுனால, ரிவிஷன்னால நாட் அ லாட் ஆஃப் டாபிக்ஸ் ஹவ் பின் கவர்ட் இன் அ லாட் ஆஃப் டெப்த். சரியா, ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அந்த டவுட் எந்த செஷனில் கிளியர் ஆகுமோ அந்த செஷன் லிங்க்கை உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இது வந்து ரிவிஷனுக்கான ஒரு லெக்சர் தான். ஓகே, ஸோ லெக்சர் பிடிச்சிருந்தா ட்ராப் அ லைக் அண்ட் தென் கமெண்ட் இஃப் யூ ஹேவ் எனி questions அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற லெக்சர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. See you guys on the next video. Until then, this is Madhan signing off and I'll be waiting.